செல்வம் பல மடங்கு சேரணும், வீட்டில் பணம் பெருகணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய மறக்காதீங்க. இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணம் சேர ஆரம்பிக்கும், செல்வம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். அதை நம்ம கண்கூட பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்று எப்பொழுதும் போல் நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் ஏதாச்சும் ஒரு முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த முன்னேற்றத்தில் தடைகள் இருக்க செய்யும். ஸோ அப்படிப்பட்ட தடைகள் எல்லாமே நீங்கி நமக்கு செல்வம் சேர்றதையும் சரி, நம்ம வாழ்க்கையிலையும் சரி, பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கணும் அப்படின்றவங்க இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்யுங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனை வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வைத்து பாருங்கள். நல்ல செல்வ வளம் சேர ஆரம்பிக்கும். ஸோ அதை எப்படி வரையணும், என்ன அது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்முடைய பதிவுகளில் ஆல்ரெடி விநாயகர் சதுர்த்தி அன்று சிலை வாங்க வேண்டிய சரியான நேரம், வழிபடும் நேரம், இது எல்லாமே தனித்தனியான பதிவுகளில் போட்டிருக்கேன். அதே மாதிரி எப்படி வழிபாடு செய்யணும், வீட்டில் எப்படி எளிமையாக வழிபாடு செய்யலாம், அது மட்டும் இல்லாமல் 21 இலைகள் வைத்து அர்ச்சனை செய்யறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பதிவுகளை ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வீடியோட எண்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருக்குது, விருப்பம் இருக்குன்னு அதையும் செக் பண்ணி பாருங்கள். நாளை தினம் உங்களால் முடிஞ்ச இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். எளிமையான ஒரு வழிபாடை நீங்கள் நாளை தினம் மேற்கொள்ளுங்க. இப்போ நம்ம நாளை தினம் விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி சொல்லியாச்சு, எப்போ வாங்கணும், என்ன செய்யணுன்றதெல்லாமே. ஸோ அதனால் அதெல்லாமே பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்று நம்ம முதல்ல மனை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு எளிய விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருக்கணும். அதற்கப்புறமா மனை வைங்க. மனை வைத்து அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாழை இலை வைத்து அதற்கு மேலே பச்சரிசி நிரப்பி அதில் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு ஓம் அப்படி எழுதிட்டு மஞ்சள் குங்குமம் கொஞ்சமாக ஒரு பொட்டு வச்சுட்டு அதற்கு மேலே விநாயகரை வைத்து நம்ம வழிபாடு செய்வோம். அப்படி இல்லையா, ஒரு தாம்பல தட்டில் இதே மாதிரி பச்சரிசி அதற்கு மேலே ஓம் அதே மாதிரி பிள்ளையார் சொல்லி இது எல்லாமே எழுதிட்டு நம்ம விநாயகரை வைக்கலாம். ஸோ ஆனால் மனை இல்லாமல் விநாயகரை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. அதே மாதிரி வாங்கிட்டு வரப்பையும் மனை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வாங்க. அதாவது கடைகளிலிருந்து வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது மனையோடு தான் நம்ம விநாயகர் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்போ இந்த மனைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நம்ம வரைய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஸ்வஸ்திக் சிம்பிள். இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை சரியான முறையில் வரையுங்க. இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் வரைஞ்சிட்டு 2 பக்கமும் சைடில் 2 கோடு போடணும். இது அரிசி மாவில், அதாவது பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற வச்சு அரைச்சி அந்த அரிசி மா கோலத்தில் நம்ம அரிசி மா கோலம் எப்படி வாசலில் போடுவோம் அதே மாதிரி தான். ஸோ அதை நீங்கள் எழுதிட்டு அதற்கு நடுவில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துட்டு அதற்கப்புறமா அதற்கு மேலே மனை வைத்து அந்த மனையின் மேலே நீங்கள் விநாயகரை வைத்து வழிபாடு செய்யணும். இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா மனைக்கு அடியில் இருக்கும். ஸோ நீங்கள் மனைக்கு அடியில் என்ன எழுதிருக்கீங்க, என்ன வரைஞ்சிருக்கீங்கன்றது தெரியாது, அந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியாது. ஸோ ஏன்னா அதற்கு மேலே மனை இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த சிம்பிள் வச்சுட்டு, அதாவது இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் வரைகிறதுனால உங்களுக்கு என்ன பலன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீட்டில் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும், பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும், இந்த பண தடைகள் இது எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனை இருக்கீங்க, வட்டி கூட கட்ட முடியல, எப்படியாச்சும் இந்த கடன்லேருந்து சீக்கிரமாக வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கான வருமானம் வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இந்த சிம்பிளுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. பொதுவாகவே நீங்கள் நிலைவாசலையும் இந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை வரைஞ்சி வைக்கணும். வாசல் கதவு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கதவில் மஞ்சளால் நீங்கள் வரைஞ்சி வைக்கணும். மஞ்சளும் ஜவ்வாதும் கலந்து இதை வரைந்து வைங்க. ஸோ இது வரைக்கும் வரையலாலும் பரவாயில்ல, நாளை தினம் விநாயகர் சதுர்த்தி அன்று ஸோ இதை நீங்கள் வாசலில் கதவில் வரைஞ்சி வைங்க. குறிப்பாக மனைக்கு அடியில் நீங்கள் இதை வரையணும். ஸோ இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் வரையும் பொழுதுமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதை கிராஸ் மாதிரி, அதாவது அதை ஒன்றுக்கு ஒன்று குறுக்க வெட்டுற மாதிரி நம்ம வரையக்கூடாது. ஜஸ்ட்டு கோடு கோடாக லாஸ்ட்லேருந்து நடுவில் அப்படின்ற மாதிரி நீங்கள் கனெக்டிவிட்டி பண்ணணும். ஸோ வரையும் போதுமே அதை நம்ம பார்த்து தான் வரையணும். ஸோ இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் எப்படி வரைகிறது, சரியான முறை என்ன அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ரஃபாக வரைஞ்சி காமிக்கிறேன் எப்படி ஸ்வஸ்திக் வரையணும்னு சொல்லிட்டு. எப்பொழுதுமே நம்ம இந்த ப்ளஸ் போடுறோம் பார்த்தீங்களா, குறுக்க வெட்டுற மாதிரி, ஸோ அந்த மாதிரியாக இந்த மாதிரி ஸ்வஸ்திக் மட்டும் வரையக்கூடாது. மற்றபடி நம்ம வேறு ஏதாச்சும் கோலம் போட்டோன்னா அப்போ ப்ளஸ் போட்டு இந்த மாதிரி எல்லாமே நம்ம போடுவோம். ஸோ ஆனால் ஸ்வஸ்திக் வரையும் போது இந்த மாதிரி எட்ஜஸ்லேருந்து நடுவில் எல்லாமே ஜாயிண்ட் ஆகுற மாதிரி நீங்கள் இந்த கோடு போடணும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் ப்ளஸ் போடணுன்னா இப்படி போட்டால் அது 2 கோடுமே குறுக்க வெட்டும். ஸோ அந்த மாதிரி வெட்டக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம கோடு வரையணும். ஸோ மொத்தம் 8 கோடுகள் இந்த ஸ்வஸ்திக்கில் இப்போ நம்ம வரைஞ்சிருப்போம். இந்த 8 கோடுகளுக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடில் 2 கோடு வரையும் பார்த்தீங்களா, அந்த 2 கோடும் ஸ்வஸ்திக் வரைஞ்சதுக்கப்புறம் வரைஞ்சிக்கலாம். நடுவில் ஒரு புள்ளி வைக்கணும். அது மஞ்சள் இல்லை குங்குமம் எதை பயன்படுத்தி வேணால் நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரஃபாக வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அரிசி மாக்கோலத்தில் இல்லை மாக்கோலம்
இல்லன்னா நார்மலான கோலமாவு பயன்படுத்தி எப்படி வரைஞ்சாலும் சரி, இந்த மாரி தான் நீங்க ஸ்வஸ்திக் சரியான முறையில வரணும். இப்படி வரையும் பட்சத்தில உங்களுக்கு கண்டிப்பா 16 செல்வ வளங்களும் வீட்ல சேர ஆரம்பிக்கும். பணம் மட்டும் இல்ல, சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சிம்பல நீங்க வரைஞ்சுட்டு, அதற்கு மேல விநாயக பெருமான அமர செய்யும் பொழுது, கண்டிப்பா இந்த வருடம் முழுதுமே அதாவது அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ள உங்க வாழ்க்கையில பொருளாதார நிலை மட்டும் இல்ல, குடும்பத்திலுமே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இப்ப வந்து இத மனைக்கு மேல மட்டும் தான் வரையணுமா? அடியில மட்டும் தான் வரையணுமா? இந்த மாரி பல கேள்விகள் நமக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அடியில வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் மனைக்கு மேல நீங்க விநாயக பெருமான நீங்க அமர வச்சதுக்கு அப்புறமா, மனைக்கு மேல் பக்கமும் 2 பக்கம் சைட்ல நீங்க விநாயக பெருமானுக்கு சைட்லயும் நீங்க வரையலாம். சின்ன சின்னதா வரையலாம். தவறு கிடையாது. ஆனா, அடியில கண்டிப்பா நீங்க வரைஞ்சிருக்கணும். ஸோ நீங்க வரையறது வந்து வரையும் பொழுது யாரும் பார்க்காத மாரி வரைஞ்சிட்டு, அதற்கு மேல அதுக்கப்புறம் விநாயக பெருமானுக்கு நீங்க மனை வைத்து அலங்காரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம பொதுவாவே மனைய சுற்றி இல்ல வெளிப்பக்கம் விநாயக பெருமானுக்கு முன்பக்கம் கோலம் போடுறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோம். பெரும்பாலும் வந்து மனைக்கு அடிப்பக்கம் என்ன வந்து நம்ம கோலம் போட்டிருப்போம்னா, நார்மலா ஒரு சிலர் கோலம் போடுவோம். ஒரு சிலர் கோலமே போட மாட்டோம். மனைக்கு வெளிப்பக்கம் தான் நம்ம எல்லாமே அலங்காரம் பண்ணுவோம். ஆனா, அடியிலுமே இந்த மாரி ஒரு சிம்பிள ஒவ்வொரு வருடமும் நீங்க கண்டிப்பா வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறமா விநாயக பெருமான வைத்து வழிபாடு செய்து பாருங்க. கண்டிப்பா அடுத்த வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறத நீங்களே கண்கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி விநாயக பெருமானுடைய தொப்புள் பகுதியில கண்டிப்பா கொஞ்சமா மஞ்சள் அப்படி இல்லைன்னா களிமண் வைத்துட்டு அதற்கு கூட ரூ. 1 நாணயத்த ஒட்ட வைங்க. இதையும் நீங்க செய்ய மறக்காதீங்க. நெறைய பேர் வந்து போன வருடமே ரூ. 1 நாணயம் வைக்கணுமா? அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா வைக்கணும். ரூ. 1 நாணயம் தொப்புள் பகுதியில நீங்க வந்து விநாயக பெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி நம்ம கடல்லையோ இல்ல ஒரு நீர்நிலைகள் ஓடும் ஆற்றுகள் இந்த மாரி நீர்நிலைகள்ல விடும் பொழுது கண்டிப்பா ஒரு கற்பூரம் ஏத்திட்டு விநாயக பெருமான கரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கொஞ்சமா இடம் இருக்கும் பார்த்தீங்களா? அங்க வைத்துட்டு ஒரு கற்பூரம் ஏத்திட்டு அதற்கப்புறமா நீர்நிலைகள்ல விடுங்க. இதையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து விநாயகர் பெருமான் வழிபாடு செய்றது, அர்ச்சனை செய்றது, வீட்ல வந்து எந்த நேரத்தில வாங்கிட்டு வந்து பூஜை செய்றது, சரியான நேரம் என்ன, ராகு காலம், யமகண்டம் எப்போ, இந்த மாரி அனைத்து விஷயங்களுமே பதிவுகள்ல போட்டிருக்கோம். ஸோ அதையும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வீடியோட எண்ட்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சரியான நேரத்தில நம்ம பூஜை செய்யணும், சரியான நேரம் என்னன்னு தெரியல, டவுட் இருக்கு அப்படின்னாலும் அத நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்றைய தினம் இப்ப 3 மணிக்கே சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிருச்சு. விநாயகர் சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சதுர்த்தி திதி நாளைய தினமும் இருக்கு. நாளைக்கு 3 மணியோட முடிவடையுது. ஸோ காலை சூரிய உதயத்தின் போது சதுர்த்தி திதி நாளைய தினம் இருக்கிறதுனால, நாளைய தினம் நம்ம வழிபாடு செய்றோம். ஆனா இன்றைய தினம் 3 மணிக்கே சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து வழிபாடுகள் செய்றது, நம்ம என்னலாம் வந்து விநாயகர் பெருமானை வைத்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறோமோ, அது எல்லாமே நீங்க இன்றைய தினத்திலேருந்தே செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ எளிமையா அர்ச்சனை செய்யுங்க, எளிமையா பூஜை செய்யுங்க, எளிமையா மலர்களால் அலங்காரம் செய்யுங்க. உங்களால முடிஞ்ச நைவேத்தியத்த விநாயகர் பெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்து, மனதார வழிபாடு செய்யுங்க. அதுவே போதுமானது. கண்டிப்பா உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்கள், கடன்கள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி, உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும். அதாவது சங்கடங்களை தீர்க்கும் விநாயகர்ன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ஆவணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி, அதாவது ஒவ்வொரு வருடமும் ஆவணி வளர்பிறை சதுர்த்தி தான் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தியா வழிபாடு செய்வோம். ஸோ இந்த நாள்ல நீங்க செய்ற ஒவ்வொரு வழிபாடுமே உங்க வாழ்க்கையிலுமே உங்கள மேன்மேலும் வளர செய்ய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடையறதில் நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்கு. இந்த பதிவுல ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போற ஆன்மீக தகவல்கள் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.